நண்பர்களுக்கு வணக்கம். இந்த முருங்கை மரம் பாருங்கள், இதில் பூவும் பிஞ்சுகளுமா இருக்குது. இப்போ தான் நிறையா பிஞ்சுகள் விட்டுக்கிட்டு இருக்குது. இது பங்குனி மாதம் எப்போவுமே நிறையா காய்க்கும். அப்போல்லாம் காய்க்கவே இல்லை. மரத்தில் ஒரு இலை கூட கிடையாது. அதுக்கு காரணம் கம்பளி பூச்சி. அந்த மாதிரி அடையாக மரத்தில் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இவ்வளவு பூக்கள் இருக்குது. முழு மரத்தையும் பாருங்கள், எவ்வளவு நல்லா பூக்கள் பூத்துருக்கு, பிஞ்சுகளும் இருக்குது பாருங்கள். இப்போவும் நீங்கள் பார்த்தோன்னாக்க கம்பளி பூச்சி தாக்குதல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மரம் வீட்டு தோட்டத்தில் தான் இருக்குது. அங்கே கீழே இருந்து மாடி வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு. மாடியில் இருந்து தான் நாங்கள் காய்களையெல்லாம் பறிப்போம். இப்போ வாங்க கீழே போய் பார்க்கலாம், எப்படி கம்பளி பூச்சி அடையாக ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இது மாடி தோட்டம். வாட்டர் ஆப்பிள் செடியை பார்க்குறோம். இந்த வாட்டர் ஆப்பிள் செடியில் 3ல் 2 பங்கு இலையை இந்த கம்பளி பூச்சி சாப்பிட்டு தீத்துருச்சு. இங்கே பாருங்கள், இலை எவ்வளோ பாதி தான் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் எப்படி இலையை சாப்பிட்ருக்கு. இங்கே பாருங்கள் இலையை எப்படி சாப்பிட்ருக்கு. இதை எப்படி கண்டுபிடிச்சோன்னா, மரத்துக்கு அடியில் பாருங்கள் எவ்வளவு கருப்பு கருப்பாக அந்த கம்பளி பூச்சியோட எச்சம் இருக்குது. அதோட கூட இந்த பிஞ்சுகளை எல்லாம் கடித்து துப்பி வச்சுருக்கு. இலைகளும் பாருங்கள், இந்த இலைகள்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற இலைகள்லாம் எப்படி கடித்து சாப்பிட்ருக்கு பாருங்கள், எல்லாம் கொட்டி போயிடுச்சு. இப்போ இந்த கம்பளி பூச்சியை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முருங்கை மரத்தில் எவ்வளவு கம்பளி பூச்சி அடை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இதை அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மேலே ஏறி மரத்தில் போய் எல்லா பிரான்ச்லேயும் போயிட்டு இலைகளையும் பூக்களையும் சாப்பிட்டு மரத்தை மொட்டையடிச்சிடும். அதனால் இதுக்கு இப்போ இதை கட்டுப்படுத்த ஒரு கரைசல் தயாரிக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லை, டிட்டர்ஜென்ட் பவுடர் தான். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 5 லிட்டர் அளவுக்கு இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். பட்டர்ஃப்ளை எல்லாம் தோட்டத்தில் பறந்துச்சுன்னாலே நாம் உஷாராயிடணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க ஒரு 4-5 நாளில் அது முட்டையிட்டுரும். நிறையா கம்பளி பூச்சிகளும் அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர ஆரம்பிச்சிடும். இந்த பாருங்கள், இதே மாதிரி தண்ணியை நாம் எடுத்துக்கிட்டு இது நுரை வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இங்கே நம்ம அப்படியே டிப்பரில் எடுத்து ஊற்றுவோம். ஆனால் மாடியில் ஸ்ப்ரேயரில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். அதனால் சோப்பை நல்லா கரைச்சிடணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு ஒரு டிப்பரில் எடுத்து இது அந்த அடை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே இங்கேருந்தே அப்படியே பீச்சி அடித்து ஊற்றணும். ஏன் இங்கேயும் ஸ்ப்ரே பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸ்ப்ரே பண்ணோன்னா அது அங்கே ஒட்டி இருக்கிற கம்பளி பூச்சியெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுரும். நல்லா விவரமாக நாம் அது எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணுது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியாது. இப்போ பாருங்கள், இதில் அந்த கம்பளி பூச்சிகள்லாம் எப்படி ஆடி கீழே கொட்டுது பாருங்கள், அப்படியே செத்து தான் கொட்டுது, உதிர்ந்து போகுது பாருங்கள், எப்படி கொட்டுதுன்னு பாருங்கள். 2 தடவை சோப்பு தண்ணி அது மேலே பட்டாலே அது எல்லாமே சாக ஆரம்பிச்சிடும். செத்து போய் அடியில் மரத்தில் அடியில் ஒரு பொந்து இருக்குது, அதுக்குள்ளேயும் விழுகும், கீழே மண்ணிலையும் விழுந்திருக்கு. இப்போ அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பொந்துலையும் கொஞ்சம் நாம் சோப்பு கரைசலை ஊற்றிக்குவோம். அப்போ தான் அது அந்த பொந்துக்குள்ளே ஒருவேளை சாகாமல் உள்ளே போய் விழுந்த அந்த கம்பளி பூச்சிகள்லாம் செத்து போயிடும். மறுபடியும் ஏறி போய் அட்டாக் பண்ணாது. இப்போ ஊற்றி முடிச்சிட்டோம். ஓரளவுக்கு எல்லாமே கீழே விழுந்துருச்சு. விழாமல் இன்னும் மரத்திலே ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கம்பளி பூச்சிகளையெல்லாம், செத்துப்போன கம்பளி பூச்சிகளையெல்லாம் நாம் ஒரு முறத்தை வச்சு அதில் எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கெல்லாம் அந்த சந்தேகம் இருக்காது, கம்ப்ளீட்டாக செத்துருச்சா அப்படி இல்லை பாதி உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ வாங்க, இறந்து போய் மரத்திலே இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கம்பளி புழுக்களையெல்லாம் ஒரு தொடப்பத்தை வச்சு நாம் சுரண்டி எடுத்துக்கலாம். எப்படி வருது பாருங்கள், இப்படி மரத்தில் சேர்த்துக்குவோம். கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அந்த இடத்த. பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இது அவ்வளவும் மேலே போனால் மரத்தில் ஒரு இலை ஒரு பூவு தங்காது. இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நாம் டிஸ்போஸ் பண்ணிடணும். இப்போ எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, பக்கத்திலே நமக்கு மண் இருக்குது.
இப்போ பாருங்கள், அந்த மரத்து பொந்துக்குள்ளேயும் கொஞ்சம் சோப்பு கரைசலை நாம் ஊற்றி விட்றோம். இந்த மண்ணை நம்ம கொஞ்சம் லேசாக குழி மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த குழிக்குள்ளே சேகரித்த செத்துப்போன கம்பளி பூச்சியெல்லாம் போட்டு மேலே மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம். இந்த மாதிரி செஞ்சு விட்டுறலாம். மரத்தை சுற்றி இருக்கிறதையும் நல்லா க்ளீன் பண்ணி மண்ணை போட்டு மூடி விட்டுருவோம். இதே கரைசலை ஸ்ப்ரேயரில் எடுத்து வாட்டர் ஆப்பிள் செடிக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இது கம்பளி பூச்சிகள்லாம் இப்போ இதிலேருந்து கீழே விழுந்துருச்சு. ஆனாலும் கூட திருப்பியும் நிறையா கொழுந்துகள் விடுறதுனால அதை சாப்பிட வரும். இப்போ நாம் இந்த சோப்பு தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோன்னா அந்த சோப்பு டேஸ்ட்டுக்கு அது ஒன்று செத்து போயிடும், அல்லது இலையை சாப்பிடாம விட்டுட்டு போயிடும். இப்போ இந்த மரம் முழுசும், வாட்டர் ஆப்பிள் மரம் முழுசும் இந்த ஸ்ப்ரேயை நாம் பண்ணி விட்டுறலாம். சோப்பு கரைசல் தண்டில் எல்லாம் நல்லா ஸ்டெம்மில் எல்லாம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.